நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமதர் பேசுகிறேன். எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கொடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும், ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும், எனது மாணவர்களுக்கும், எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நமது காணொளியை பார்த்து என்னிடம் நேரில் வந்து ஆலோசனை கேட்கும் ஜோதிட சொந்தங்களுக்கு நெஞ்சாத நன்றியை கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக 16/2/2026 சமைத்தலன் என்னை சந்திக்க வந்த பாண்டிச்சேரி பிரதீபா அவர்களுக்கும், ராசிபுரம் நவனேஸ்வரி அவர்களுக்கும், சேலம் செங்கமலம் அவர்களுக்கும், கள்ளக்குறிச்சி குமரேசன் ஐயா அவர்களுக்கும், ராசிபுரம் ஜெயமலர் அவர்களுக்கும், பெரம்பலூர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றியை கூறிக்கொண்டு நமது காணொளியை பார்ப்போம். நாம் இன்று இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. ஆண்கள் ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரன் இணையலாமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விதி அடிக்கடி சொல்கிறதான், எந்த ஒரு நம்மளுடைய காணொலியை பார்க்குறவங்களுக்கு ஒரு கருத்தாவது மனதில் பதியும்படி நடைமுறை கருத்தை, அனுபவ கருத்தை அவர்கள் மனதில் பதிய வைப்பது அடியனுடைய நோக்கம். எனது அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த தளத்தை பயன்படுத்தி என்று அடிக்கடி சொல்லக்கூடிய கருத்து தான். குறிப்பாக பார்த்தீங்களா, சூரியனுடன் இணைந்த கிரகம், மிக நெருங்கி இருந்த கிரகம் தனது ஆதிபத்திய பலனையும் தன்னுடைய காரக பலனையும் இழக்கும், பலவீனப்படுத்தும் என்பது நிச்சயமான உண்மை. அதே நேரத்தில் சந்திரனோடு, குறிப்பாக வளர்பிறை சந்திரனோடு சேரும் கிரகம் தன்னுடைய கிரக காரகத்தையும் ஆதிபத்திய காரகத்தையும் விருத்திப்படுத்தும் என்பது ஜோதிடத்தில் அனுபவத்தில் வந்த அடிப்படை விதிகள். அதே நேரத்தில் சூரியனோடு சேர்ந்து பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகம் தன் திசாபுத்தி காலங்களில் தனது ஆதிபத்திய பலனையும் அல்லது காரகத்த பலனையும் இழக்கும். வளர்பிறை சந்திரனோடு பரிவர்த்தனை பெற்ற கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்தையும் ஆதிபத்திய காரகங்களையும் கிரகங்களில் விருத்திப்படுத்தும். இது அற்புதமான ஒரு விதி, மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ ஒரு ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு ஜாதகம், ஆண் ஜாதகம், 6/10/1990 பிறந்தவர், 90வது வருஷம், 10:34 AM காலையில், பிறந்த இடம் நாமக்கல். இவருக்கு லக்கணம் விருட்ச இலக்கணம், 2இல் சனி பகவான், 3இல் ராகு, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு பகவானும் கேதுவும், கன்னியில் சூரியன் புதன் சுக்கிரன். அப்படி நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா, மகர லக்கணம், மீனத்தில் புதன், மேஷத்தில் சுக்கிரன் ராகு, மிதுனத்தில் சூரியன் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, விருச்சகத்தில் குரு பகவான் சனி பகவான். அவங்க தான். இவர் பிறக்கும்போது பார்த்தீங்களா, கேதிசை ஒரு 5 மாதம் 25 நாள் இருக்க பிறந்திருக்கார். 5 மாதம் 25 நாள் இருக்க பிறந்திருக்கார். அதுக்கப்புறம் சுக்கிர சீர வருஷம், அது மாதிரி சூரியசை ஒரு 6 வருஷம்.
இப்போ சந்திரசை ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்களா 26 வருஷத்துக்கு அப்புறம் சந்திரசி முடிய போகுது. என்ன கேட்டிங்களா, இவர் என்கிட்ட வரும்போது 10 வருஷம் ஆச்சு. அப்போ நடந்துக்கிட்டு இருந்த திசை சூரியசை நடந்துக்கிட்டு இருக்குது. என்கிட்ட பார்க்கும்போது புதன் புத்தி நடந்துகிட்ருக்கு. சூரியசில் புதன் புத்தி நடக்குது. முடிய தருவாய் கேது ஒரு 4 மாதத்துக்கு இருக்குது. ஆக சுக்கரசை முடிகிற சூரியசை முடிகிறதுக்கு ஒரு 1.5 வருஷம் இருக்குது. 1 வருஷம் 4 மாதம் இருக்கும்போது என்கிட்ட வர்றாரு. ஜாதகத்தை கணித்து பார்த்துட்டு திசாபத்தியை பார்த்துட்டு ஒரு பாடல் சொன்னோம். ஐயா, உங்கள் ஜாதகத்தில் அவங்க அப்பா அம்மா வர்றாங்க, உங்கள் பையன் ஜாதகத்தில் ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடல் படி கிரகம் அமைஞ்சிருக்கு, திசாபுத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் திருமணத்தை இப்போது செய்ய வேண்டாம் என்று சொல்கிறோம். சரியென்று கேட்டு சென்றார்கள், ஆனால் கடைபிடிக்கவில்லை. என்ன பாட்டு சொன்ன கேட்டிங்களா, ஜோதிட களஞ்சியத்தில் 7ஆம் பாவகத்தில் 19வது பாடல் ஒரு பாடல் இருக்குது. 4 வரி தான் முக்கியமாக தேவை. 4 வரி தான். பெண் இசைந்திடும் 7ஆம் இடத்ததிபன் பேரொளி கதிருடன் கூடி எண் இசைந்திடும் 8, 6 வேத்தில் இருக்கில் வாலிபத்தில் மனையால் விண்ணு செய்திடுவாள் என்பது பாடல். அது 8 வரி பாட்டு. நமக்கு தேவை 4 வரி பாட்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்த 2 வரி அவர்களுடைய பாட்டு 7ஆம் வரை சுபர் கூடினால் நல்ல பெண் மனைவியாக வருவாள், 7ஆம் அதிபதி பார்வனால் கெட்டவள், அதாவது பாவி மனைவியாளன் பாட்டு. அது முழு கருத்து. நமக்கு தேவையானது 4 வரி தான். பெண் இசைந்திடும் 7ஆம் இடத்ததிபன் பேரொளி கதிருடன் கூடி எண் இசைந்திடும் 8, 6 வியத்தில் இருக்கில் வாலிபத்தில் மனையால் விண்ணு சிந்திடுவாள் என்பது பாட்டு. இதுக்கு என்ன அதுன்னு கேட்டிங்களா, ஒரு ஜாதத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தைன்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியனை கூடி 6, 8, 12 மறைந்து விட்டால், அந்த திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் மனைவிக்கு ஆகாது, மாரகம் தந்துவிடும் என்பது பாடல். ஐயா, உங்கள் பையனுக்கு சுக்கரசை 20 திசையை முடிஞ்சிருச்சு. சூரிய திசையில் கடைசி புத்தி சுக்கர புத்தி. அந்த புத்தி முடிஞ்சிட்டா சந்திரசை வந்துட்டால் சிறப்பாக இருக்கும். திருமணத்தை பொறுத்து செய்யலாம் என்று சொன்னோம். விதி யாரையும் விட்டு வைக்காது. கேட்டு போகிறாங்க, வேறு பக்கம் பார்க்குறாங்க, கல்யாணம் முடிச்சாச்சு. சூரியனில் சுக்கர புத்தியில் மனைவி மரணம். பாடல் படியே இப்போ பார்த்தீங்களா, இந்த பாடல் படி பார்த்தீங்களா, 7ஆம் அதிபதி சூரியனை கூடி மறைந்தால் மனைவி கொற்றன் இருக்குது. லக்னத்துக்கு பார்த்தா 11 இருக்கார், ராசிக்கு பார்த்தோமா 6 இருக்கார். சரி, இந்த பாடல் படி கிரகம் அமைஞ்சிருச்சு. இவர் திருமணம் முடிஞ்சுங்க, ஒரே வருஷத்தில் சூரிய திசையில் சுக்கரபுத்தியில் மேரேஜ் ஆகுது. சுக்கரபுத்தி பிடிங்காட்டி மனைவி மரணம். கருத்தரிக்குது. பிரசவத்தில் அறுவை சிகிச்சை செய்யும்போது ஒரு மருத்துவருடைய பிழையால் உயிர் போகுது. அது விளக்க சொல்கிறேன். இந்த அமைப்பு இருந்தால் மாற்ற முடியாது. சரி, இப்போ பார்த்தீங்களா, பாடல் சொல்லியாச்சு. துணை விதிகள் பாருங்கள், ஒரு 5 விதிகள் அற்புதமாக இருக்குது. ஒரு பாடல் படி கிரகம் அமைந்து விட்டால், துணை விதிகள் ஒத்துழைத்து விட்டால், அந்த பாடல் என்ன சொல்கிறதோ அது நடந்தே தீரும். முதல் விதி பாருங்கள், எந்த ஒரு ஜாதருக்குமே லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி நீசம் அடைந்து 7ஆம் அதிபதி பலம் இழந்து விட்டால், அந்த திசாபத்தி வரும்போது அந்த ஜாதருக்கு மனைவிக்கு மாரம் ஏற்படும். இவருக்கு பாருங்கள், ராசிக்கு லக்கணத்துக்கு ராசி, அதாவது லக்கணத்தோட ராசி எடுத்துக்க. ராசிக்கு 7ஆம் அதிபதி சூரியனை கூடி 6 மறைந்து சுக்கர் அஸ்தகமாக இருக்கார். ஒளியிலிருந்து பலமிழந்து அஸ்தகமாக இருக்கார். சுக்கர் நீச்சமாகிட்டார், அஸ்தகமாகிட்டார், 6 மறைஞ்சிட்டார். மேசராசிக்கு பார்த்தீங்களா 2 கூடையவர் நீச்சம். அப்போ ஜாதருக்கு லக்கணத்தை விட ராசி மிகப்பெல்லாம் இந்த இடத்துல பேசியிருக்கு. 1 இப்போ மேசராசிக்கு 2ஆம் சுக்கர் நீச்சம். அப்போ மனைவிக்கு அஷ்டமாதி நீச்சம் ஆயிடுறாங்க. அது 1.
லக்கணத்துக்கு பார்த்தா 7ஆம் அதிபதி 11 இருந்து அஸ்தன். கூட யார் சேர்ந்துருக்கா? 10, 11, 7. ஒரு ஜாதத்தில் 7ஆம் அதிபதி பலம் இழந்து 11ஆம் அதிபதி பலம் பெற்று விட்டால் அவருக்கு இருதாரயோகம் உண்டு. சூரியஸில் வந்து சுக்கிரபதியின் திருமணத்தை கொடுத்து மனைவி ஆயுளை முடித்து மீண்டும் மறுமணத்தை கொடுத்து இப்போ சந்திர சிறப்பாக இருக்காங்க. அந்த இறந்ததுக்கப்புறம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. உங்களுடைய மகனுக்கு தாரதோஷம் இருக்கிறது, இந்த திசை திருமணத்தை செய்யக்கூடாது, தவிர்த்து விடுங்கள். மீறி செய்தால் ஜோதிட கலைஞர்களுக்கு சொல்லக்கூடிய பாடல்படி மனைவியை இழக்கும் அமைப்பு வந்துவிடும் என்று சொல்லி அனுப்பி மீறி நடந்து கல்யாணம் முடிஞ்சு மனைவி இழந்து மீண்டும் 10 வருஷமாக வந்துகிட்டு இருக்காங்க நம்மகிட்ட. இப்போ 2ஆவது கட்டி சிறப்பாக இருக்குது. அதுவரை சொல்கிறேன். 2ஆவது கட்டிட்டாங்க, 2 குழந்தை சிறப்பாக இருக்கார். வயசு இப்போ 36 ஆச்சு, சிறப்பாக இருக்கார், ஒன்று பிரச்சனை இல்லை. ஆனால் முதத்தாரம் வந்து அந்த திசை புத்தி கரெக்டாக கொடுத்துருச்சு. அதுக்கு தான் வந்து திசா புத்தி பலன் சொல்லும்போது அந்த திசை என்ன செய்யுங்கிறத கூர்ந்து கவனித்து பலன் சொல்ல வேண்டும். ஒன்றும். 2வது பாருங்கள், லக்கணத்துக்கும் ராசிக்கும் 2 கடுமையான பாவர் இருந்தாலும் அங்கே தாரதோஷம் வந்துடும். இப்போ ஒரு பாருங்கள், விருச்ச லக்கணம் 2 வந்து கடுமையான பாவர் சனி பகவான். மேச ராசி 2 வந்து கடுமையான பாவர். அப்போ ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ராசிக்கு 2 பாவர் இருந்து 2ஆம் அதிபதி பலவீனமடைந்தால் தாரதோஷம் வந்துடும். இப்போ மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2 செவ்வாய் இருக்கார், 2ஆம் அதிபதி நீச்சமாயிட்டார். அதே மாதிரி தனுசு லக்கணத்துக்கு விருச்ச லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா விருச்ச லக்கணத்துக்கு 2 சனி பகவான் இருக்கார், 2ஆம் அதிபதி பாதஸ்தான ஏறி கேது கூடியிருக்கார். அங்கே உச்சம் எடுத்துக்கூடாது, பாதகம் ஆயிட்டாவே பாதகம் கொடுத்துரும். அப்போ 2 பாருங்கள், லக்கணத்துக்கும் ராசிக்கும் 2 கடுமையான பாவை இருந்து லக்கணத்துக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதி பலம் இழந்தால் தாரதோஷம் வந்துவிடும். 2ஆச்சுங்களா? அடுத்து பாருங்கள், முக்கியமான லக்கணாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 7ல் அமர்ந்து 7ஆவது நீச்சம் அடைந்து விட்டால் அல்லது அஸ்தம் அடைந்து விட்டால் அந்த 7ஆம் அதிபதி திசையோ அவருடைய கூடிய திசை வரும்போது மனைவிக்கு மார்க்கம் ஏற்படும். இவருக்கு பாருங்கள், விருச்ச லக்கணம் லக்கணத்துக்கு 7ல் வந்து லக்னாதி செவ்வாய் அமர்ந்திருக்காரு. வீடு கொடுத்தவர் சுக்கரன் 11 நீச்சம். சுக்கர சில கல்யாணம் நடக்கலை, சூரிய சில கல்யாணம் நடந்தது, சுக்கரபத்தில் மனைவி இழந்துருது. பாருங்கள், லக்னாதிபதி ஒரு 3வது துணை இது பாருங்கள், லக்னாதிபதி 7ல் அமர்ந்து 7ஆவது நீசம் அஸ்தம் அடைந்து விட்டால் திசாபுத்தி லக்னாதி திசையோ 7ஓன் திசையோ 7ஆம் குடிசை வந்து விட்டால் மனைவிக்கு மாரகம் நிச்சயம். 3வது ஆச்சுங்களா? 4வது பாருங்கள், லக்னத்துக்கும் ராசிக்கும் கிரகங்கள் ஒரே மாதிரி அமைந்து விட்டால் பலன்கள் மாறவே மாறாது. இது அடிக்கடி அடியன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விதி. இப்போ மேச லக்கணத்துக்கு விருச்ச லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி நீச்சம். அதாவது விருச்ச லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி நீச்சம், மேச ராசிக்கு 7ஆம் அதிபதி நீச்சம், ப்ளஸ் சுக்கர் நீச்சம். பாருங்கள், லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி, ராசிக்கு 7ஆம் அதிபதி, கடத்தகர் சுக்கரன், இந்த 3 நீச்சம் அடைஞ்சாலும் அஸ்தம் அடைஞ்சாலும் பலவீனம் அடைந்தாலும் தாரதோஷம் கண்டிப்பாக உண்டு. காலபுருஷ லக்கணத்து அடிக்கடி சொல்கிறான், விதி மதி கதி, இந்த 3க்கும் ஒரு கிரகம் பலவீனம் அடைந்து விட்டால் அந்த எந்த கிரகம் பலவீனம் அடைகிறதோ அந்த கிரகத்துக்குரிய ஆதிபத்திய பலனோ காரகனோ ஜாதகர் அனுபவித்தே ஆக வேண்டும். இது அற்புதமான விதி, மனசு பதிவு வச்சுங்க. விதி மதி கதி, இந்த 3க்கும் ஒரு கிரகம் கெட்டுவிட்டால் எந்த கிரகம் பலவீனம் அடைகிறதோ அந்த கிரகத்தின் ஆதிபத்திய பலன் அல்லது காரக பலன் திசாபுத்தி காலத்தில் இழப்பு ஏற்பட்டே தீரும். இவருக்கு விருச்சக லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கரன், மேசராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கரன், காலபுருஷ லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கரன், 3 சேர்ந்து 3 ஒருத்தர் வந்தனால அந்த பாதிப்பை கொடுத்துருக்கு. அடுத்த விதி பாருங்கள், ஒரு ஜாதத்தில் 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி கூடி திசாபத்தி நடைபெறும் போது, நல்ல முக்கியமான விதி, 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி கூடி திசை நடைபெறும் போது 7ஆம் அதிபதி பலம் இழந்து 10ஆம் அதிபதி வளர்த்துட்டா தாய்க்கு குற்றம் வராது, மனைவி குற்றம் வந்துடும். அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி பலம் பெற்று 10ஆம் அதிபதி பலம் குறைஞ்சால் மனைவிக்கு குற்றம் வராது, தாய் குற்றம் வந்துடும். இது முக்கியமான விதி. முக்கியமாக 7 பற்றி சம்மந்தப்பட்டால் 2 ஒரு குறைச்சாலும் தாயின்னு யார் தாய்ங்க? மாமியாருக்கு. 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டால் 7 பலம் பெற்றால் 7 பலவீனம் அடைந்தால் மனைவிக்கும், 10ஆம் இடம் பலமிழந்தால் தன்னுடைய மனைவியோட தாய்க்கும் குற்றம் வரும். ஜாதகத்தில் வந்து 7ஆம் அதிபதி கெட்டதுனால மனைவி குற்றம் ஏற்பட்டது, இதோடைய மாமியார் உறவு கட்டாயிருச்சு. அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை, ஆனால் உறவு கட்டாயிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விதிங்களா முக்கியமானது, இது அடுத்த விதி, சூப்பராக அருமையான விதிகள் முடிஞ்சுங்க.
ஒரு கிரகம் நீசம், இது முக்கியமான விதி, மனசில் பதிவு வச்சுங்க. ஒரு கிரகம் சூரியனை கூடி அஸ்தம் பெற்று விட்டால் அந்த அஸ்தம் பெற்ற கிரகம் என்ன தீய பலனை தருமோ அந்த பலனை அவளோடு சேர்ந்த சூரியன் தந்துடுவார். இதனால் கவனிச்சுக்கங்க. அஸ்தம்படைந்த கிரகத்தை விட அஸ்தம்படுத்திய கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரகம் அந்த அஸ்தம்பட்ட கிரகத்தோடைய பலனை வாங்கி இவர் செஞ்சுருவார். இது நடைமுறையில் மிக சரியாக வரக்கூடிய விதி. இல்லை மனசில் பதிய வச்சுக்கோங்க. 2 கிரகம் சேர்ந்துருக்கு, சூரியனோட ஒரு கிரகம் சேர்ந்துருக்கு. ஸோ சேர்ந்த கிரகம் என்ன பலனை தரணுமோ அந்த பலனை சூரியன் தந்துடுவார். இவர் அது மாதிரி நடந்திருக்கு பாருங்கள். சூரிய திசையில் சுக்கரை பற்றியில் சுக்கரன் என்ன தரணுமோ சூரியன் கொடுத்துட்டார். அப்போ 2 இணைஞ்சதுனால சூரிய திசையில் சுக்கர பத்தியில் இப்போ சொன்ன விதிப்படி மனைவியை இழந்து தவிச்சிட்டார். அடுத்து இன்னொன்று பாருங்கள். இந்த சொன்ன பதில் இந்த பொண்ணு இவருடைய மனைவி இறந்தது பிரசவத்துன்னு சொன்னோம். அறுவை சிகிச்சை பண்ணும்போது ஏற்பட்டுச்சு. ஒரு முக்கியமான நரம்பு கட்டாகி ரத்தப்போக்கு அதிகம் ஏற்பட்டு காப்பாற்ற முடியல. சின்ன வயசு தான். ஆனால் பாருங்கள், மேச ராசி எடுத்துக்கிட்டிங்களா, மேச ராசிக்கு 5ஆம் அதிபதி யாருங்க? சூரியன். 7ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். 6ஆம் அதிபதி யார்? புதன். இந்த 3 பேர் சேர்ந்து 6ல் மறைஞ்சதுனால 5, 6, 7 இந்த 3 அதிபதிகளும் கூடி மேசராசிக்கு 6ல் மறைஞ்சதுனால மனைவியை கொடுத்துச்சு, குழந்தையை கொடுத்துச்சு, நோயை கொடுத்துச்சு, ஆயில முடித்தது. இதெல்லாம் முக்கியமான விதிகள். எப்போவுமே என்னுடைய மாணவருக்கு அடி சொல்லுவேன், லக்கணத்துக்கும் ராசிக்கும் சேர்ந்தே பலன் எடுங்கள், அப்போது தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்று அடிக்கடி சொல்லுவேன். இது ஜாதகத்தில் பாருங்களேன், லக்கணத்துக்கு ராசிக்கு ஒரே மாதிரி கிரகம். அது லக்கணத்தை விட ராசிக்கு முழுமையாகவே எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டுப்படி பார்த்தீங்களா, பெண் இசைந்திடம் 7ஆம் இடத்ததிபன் பேரொளி கதிருடன் கூடி எண் இசைந்திடம் 8, 6 வியத்தில் இருக்கில் வாலிபத்தில் மனையால் விண்ணி சிந்திடுவாள் அப்படின்னு பாட்டு. அப்போ மறைனுங்கிற ஒரு வாசம் வருது. லக்கணத்துக்கு அவர் மறையவில்லை, ஆனால் ராசிக்கு மறைச்சிட்டார்ல. இந்த இடத்துல லக்கணம் ராசி ஒத்து வேலை செய்யுது. இன்னொன்று பாருங்கள், எந்த ஒரு ஜாதத்திலுமே 7ஆம் பலம் இழந்து 11ஆம் பலம் பெற்று விட்டால் அந்த ஜாதருக்கு 2 தாரம் கண்டிப்பாக வந்துடும். 7ஆம் பலம் இழந்ததுனால முதல் தாரத்தை ஆயில் அந்த வரக்கூடிய பொண்ணுக்கு மனைவிக்கு ஆயில் தீர்க்கமாக இருந்தால் பிரிஞ்சு கூடிடுவாங்க. ஆயில் குறைவாக இருந்ததுன்னா இறந்து மீண்டும் கல்யாணம் ஆகும். அந்த ஜாருக்கு 6ஆவது பார்த்துக்கிட்டிங்களா, 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் கூடி 7ஆம் பலம் இழந்து 11ஆம் வளர்த்து விட்டால் அவருக்கு மறுதாரம் நிச்சயம் உண்டு. முதல் தாரத்துக்கு முற்றுப்புள்ளியும் மறுதாரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இவருக்கு சந்திர நடந்துக்கிட்டு இருக்குது. 2வது திருமணம் செஞ்சு 2 குழந்தைங்க இருக்காங்க, நல்லா இருக்காங்க என்று கூறி அடிக்கடி சொல்லும் ஒரு அற்புதமான வாசகம். ஆதார சுருதியோடு உங்களுக்கு உதாரண ஜாதகத்தை தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.